சேலத்தில் ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தி மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் பாரத ஸ்டேட் வங்கியின் மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியின் முன்பாக உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் செலுத்தும் இயந்திரம் உள்ளது. இந்த நிலையில் பணம் செலுத்தும் இயந்திரத்தை உடைத்து பணத்தை எடுக்க நேற்றிரவு முகமூடி அணிந்த 2 மர்ம நபர்கள் முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியதை மர்ம நபர்கள் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஏடிஎம் மைய காவலாளி ராமசாமி கொடுத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் 10 லட்சம் ரூபாய் பணம் தப்பியதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைட் 1:59 வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அது அதில் வந்து ஆஸ் பர் ரெக்கார்டு வந்து 1:59 போட்டு 2 பேர் வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது ஒருத்தர் மாஸ்க் போட்டிருக்காரு, ஒருத்தர் கர்ச்சீப் பெற்றிருக்கான்னு சொன்னாங்க. அது நான் செக் பண்ணுவேன். பணம் எதுவும் போடல, அட்டம் தான் பண்ணியிருக்காங்க.